வணக்கம் ஜெயம் லேர்னர்ஸ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயத்துக்கு முன்னாடி முன்னைய 2 வீடியோவும், அதாவது சாப்டர் 1 and 2க்கு வந்து நீங்கள் தந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து சப்ஜெக்டுக்கு போயிடுவோம். ஜெயம் மாருதி ப்ரொடெக்ஷன் அகாடமி. ஸோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ராப் இருக்குது தானே, ஸ்ட்ராப் வந்து மிகவும் முக்கியம்னு உங்களை சொல்லியிருப்பேன். ஸ்ட்ராப் வந்து நீங்கள் இருவிதமாக கொள்வலாம். ஒன்று வந்து சாதாரணமாக ஸ்ட்ராப்பை வந்து நீங்கள் இப்படி நார்மலாக ட்ராக்கிங் பண்ணலாம், அல்லது வந்து ஹையில், அதாவது ஹேண்ட் ஹெல்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னாக்கா நான் எந்த வெட்டிங்ஸ்காரர்கள் இப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா இந்த கையை இப்படி போடுங்க, ஓகேங்களா? போயிட்டு இதை வந்து இப்படியே ரோல் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் ஹோல்டு பண்ணினீங்கன்னா இது ஒரு சேஃப் ஹேண்ட் ஹெல்ட் சிக்னேச்சர்ன்னு சொல்கிறோம். ஸோ வெட்டிங்ஸில் வந்து கட்டாயம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் உங்கள்கிட்ட வந்து ஆக்சஸ் இல்லாட்டி, ஓகே? அப்புறமா வந்து இந்த கேமராக்குள்ளுக்கு நான் செட்டிங் போகிறதுக்கு முதல் சில விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து டச் ஸ்க்ரீனுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் வந்து ஒரு ஸ்டிக்கர் அல்லது வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டுருங்க. ஏன்னா வந்து அது இப்போ ஜோஜி பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டு கேட்க யாராவது வந்து தட்டி உடைச்சால் ஸ்க்ரீன் தான் மெயின் முக்கியம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து செய்யுங்க. மற்றது வந்து லேபிள் போடுங்க. லேபிள் வந்து உங்களோட கம்பெனின்ற லேபிள் இருந்தால் போடுங்க, அல்லது வந்து தேவையில்லை. மெயினாக போடுறதுக்கான காரணம் வந்து இந்த லென்ஸ் வந்து வேறு ஆக்கள், ஒரு டீமில் 4-5 பேர் வேறு ஆக்களை நாங்கள் ஹையர் பண்ணோம்னா அவங்க மாறிக்கறி வச்சுட்டு போயிடுவாங்க. பர்பஸாகவும் வைப்பாங்க, பர்பஸ் இல்லாமலும் வைக்கலாம். ஸோ அதை அடிப்படையில் வந்து நீங்கள் வைங்க. அடுத்தது வந்து இதில் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த பார்கோட் இருக்குல்ல, பார்கோட் வந்து யாராவது எடுத்துகிட்டு போனால் அந்த பார்கோட்டை ஸ்கேன் பண்ணி என்ன டீட்டெயில்னு சொல்லும். அதுக்காகத்தான் மெயினாக வச்சுருக்கிறேன். ஸோ வெட்டிங்குக்கு நீங்கள் ஆரம்பம் ஆகிறதுக்கு தான் இந்த லெசன் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். மற்றது வந்து இன்றைக்கி பேட்ரி கொண்டு வந்து நான் பேட்ரி வந்து உங்களுக்கு போட்டுட்டு சில விஷயத்தை நான் டீச் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ பேட்ரி கலட்டுறேன், ஹேண்ட்கள்ட்ட கலட்டி விட்டுட்டு நாங்கள் பாருங்கள் இப்படி போகிறேன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு மறந்துட்டேன், இந்த பாட்டிலேயே போட்டு கொண்டு போகிறேன், உங்களை காட்டுறேன். இந்த பாருங்கள், இப்படி போட்டுட்டு நீங்கள் புஷ் பண்ணினீங்கன்னா வந்து லொக் ஆகிடும். அப்புறமா இன்னும் ஒரு பேட்ரி நான் சொன்னேன் தானே, 2 பேட்ரி உங்களோட வெட்டிங்ஸுக்கு வந்து தேவைப்படும் இது. ஸோ கவனம். ஸோ இப்படி நீங்கள் லொக் ஆகிடுவீங்க. லொக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இப்படியே வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக புஷ்ஷின் பண்ணிவிட்டு இது லாக் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நாங்கள் ஃபுல் செட் குட் டு கோன்ற மாதிரி வந்துடும். போட்ட உடனே வந்து இதில் வந்து ஒரு ரெட் இண்டிகேட்டர் லைட் மாதிரி வேக் பண்ணும், அதாவது வந்து ஒரு ரெட் சிக்னல். ஓகே, உங்களை திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்படி கலட்டிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா பாருங்கள், போட்டிங்கன்னா இந்த பாருங்கள் இதில் வந்து ரெட் இண்டிகேட்டர் வருதல்ல, இதை தான் சொல்ல வந்தேன். ஸோ நீங்கள் வந்து கேமராவை கையில் பிடிச்சா மட்டும் காணாது, விஷயம் அறிஞ்சிருக்கணும். அதில் தான் இந்த சாப்டர் 3ல் உங்களுக்கு கவர் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி வந்து அடுத்த SD கார்டு ஸ்லோட்டை வந்து நான் ஆல்ரெடி வந்து லாக் பண்ணி போட்டுட்டேன். இந்த பாருங்கள் 32 GB. ஆமாம், என்னோட 128 256 இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சினாரியோக்காக இதான் SD கார்டு. SD கார்டில் வந்து இதில் நீங்கள் லாக் பண்ணலாம், லாக் பண்ணாமலும் விடலாம். இந்த வெளில வந்து இங்கே இருந்தால் கார்டு லாக்குன்னு சொல்லும், ஓகே? அப்போ நீங்கள் வந்து இந்த கார்டு வந்து இந்த வெளில வந்து இதுக்கு மூலையில் இருக்கணும், இந்த பக்கம் இருக்கக்கூடாது, ஓகே? அப்படியே நீங்கள் நார்மலாக இங்கே பாருங்கள், நார்மலாக வந்து இப்படி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இப்படி சரி இப்படியே லாக் பண்ணிட்டா இதை அமுத்தினா சரி, அமுத்திட்டு இதை நீங்கள் லாக் பண்ணுங்கள். நான் CF கார்டு இருக்கும் பதிலாக SD கார்டு தான் கூட யூஸ் பண்ணுறது. மெயினான காரணம் வந்து கம்பேக்ட் பண்ணக்கூடிய வீடியோ அவ்வளோ வந்து நாங்கள் செய்கிறது தானே, வெட்டிங்ஸில் வந்து அவ்வளோ வந்து வராது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து SD கார்டு வந்து நல்லா ஒர்க் அரவுண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ நாங்கள் வந்து இப்போ ஆன் பண்ணுவோம், ஓகேங்களா? உங்களுக்கெல்லாம் இவ்வளோ தருணம், வெட்டிங்ஸில் ஒரு ஷூட் பண்ணக்கூடிய தருணம் பாருங்கள். ஆன் பண்ணினோட இதில் வந்து பொப்பப் ஆகும்போது நம்மளோட செட்டிங் முழுக்களும் இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கேமராவில் விடுவோம். கேமராவில் விடுறதுக்கு நான் என்னென்னு சொன்னேன் உங்களுக்கு, அதாவது ஃபோட்டோவில் விடுறதுக்கு இதை வந்து நீங்கள் டேர்ன் பண்ணணும், ஓகேங்களா? இதை டேர்ன் பண்ணினீங்கன்னா என்ன நடக்கும், ஃபோட்டோ வீடியோவிலேருந்து கேமராவுக்கு ஸ்விட்ச் ஆகும். ஸோ இது வரைக்கும் நாங்கள் வீடியோவில் வச்சுருந்த நாங்கள் இப்போ கேமராவுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோகிராஃபி எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு. ஸோ கேப் எடுங்க, கேப் எடுத்துகிட்டு மேனுவலில் விடுங்க. ஃபஸ்ட்டு மேனுவலை பற்றி கதைப்போம், அதுக்கப்புறமா மிச்ச செட்டிங் போவோம். இப்படி வச்சு ஹேண்ட் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கணுமுங்க. அதாவது
உங்களுக்கு தெரியணும் இந்த கேமரா ஆடாமல் ஒரு ஹேண்டால் பிடிக்கிறீங்களான்னு. அதுக்கப்புறமா ரெண்டாவது ஹேண்ட் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு உண்மையிலே பிடிக்கிறதில்ல. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வந்து இதை ஹோல்ட் பண்ணி இதை ஸ்னாப் பண்ணுறதுக்கு நீங்கள் பிடிக்கிற நீங்கள் அந்த கேப்சர் ஷாட்டை வந்து இந்த ஹேண்ட் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் மற்ற ஜூமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஹேண்ட் தான் இது. ஆனால் நான் எப்படி செய்கிறேன்னு சொன்னால் என்னுடைய ஆக்களுக்கும் அப்படி தான் டீச் பண்ணுறது. இதில் வந்து நீங்கள் எல்லாமே மேனுவல் ஃபோக்கஸ் விட்டுட்டீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த க்ரிப்பை வந்து நான் கூடுதலாக வந்து ஒரு சப்போர்ட்டிங்கு வச்சுருப்பேன். இந்த ஹேண்ட் இருக்குதானே ரிஸ்ட்டில் வந்து அப்புறம் நான் இதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் எடுத்தாலும் இது நல்ல வடிவாக ஒரு ஸ்டடியான ஷாட்டில் இருக்குது. சரிதானே? அப்போ நீங்கள் ஒன் பண்ணுங்க. ஒன் பண்ணி போட்டு இதை பாருங்கள், ஜூம் பண்ணுவோம். ஜூம் பண்ணுறதுக்கு நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த லொக்கை வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒர்க் பண்ணாதபடியே தான் எனக்கு தெரிஞ்ச லோக்கில் இருந்தேன். ஸோ மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இதில் நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல மறந்துட்டேன்னு தெரியா, இந்த ஃபீட் அண்ட் மீட்டர் வந்து ஃபோக்கஸ் இந்த ஃபீட் அண்ட் மீட்டர் சொல்லுது. அதுன்ற அர்த்தம் என்னென்னு தெரிஞ்சு உங்களுக்கு சொன்னால் போன சாப்டரில் வரல. அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்குரிய வித்தியாசத்தை வந்து இதிலேருந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி தான் நாங்கள் ஃபில்மில் அப்படி தான் யூஸ் பண்ணுறது. ஃபில்மில் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு 3-4 பேர் வந்து ஒரு கூட்டத்தில் நிற்கிறாங்கண்டா அவங்களுக்குரிய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு நான் போகணும் வரணும்னு சொல்லி இதில் சொல்லும். இந்த பாருங்கள் 1.5 2 ஃபீட் இப்படி இருக்குல்ல. அப்போ இதை நீங்கள் மூவ் பண்ண எவ்வளோ தூரம்னு சொல்லும். அப்போ ஃபில்மில் எப்படி நடக்கும்னா ஒருத்தர் வந்து கேமரா பிடிச்சி கொண்டு நிற்பார், அதாவது கேமராமேன். இங்கே வந்து ஜூம் அட்ஜஸ்டர், ஃபோக்கஸ் ரிங் அட்ஜஸ்டர் எல்லாம் இருப்பாங்க. அப்போ இவருடைய வேலை தனியாக கேமரா பிடிக்கிறது, இவருடைய வேலை இவ்வளோ ஃபீட்லேருந்து இவ்வளோத்துக்கு தண்டவாட்டாக மூவ் பண்ணுறது. அவர் டிஸ்பிளே பார்க்குறதும் இல்லை. அவருக்கு வந்து இந்த நம்பர்ஸ் தான் முக்கியம். ஸோ ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. வெட்டிங்கில் நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஒன்று கேட்டிங்கன்னா உண்மையில் தேவையில்லை. ஆனால் தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்ல. ஏன்னா வெட்டிங் மட்டுமே நீங்கள் செய்ய போகிறதில்ல தான், நீங்கள் வெட்டிங்குக்கு மேலால் வீடியோ சாங்ஸ் எல்லாம் அப்படி இப்படின்னு செய்ய போகிறீங்க. ஸோ அதால் தான் நீங்கள் இப்போ இதை ஒன் பண்ணிட்டீங்க. ஆட்டோ ஃபோக்கஸ்லேருந்து மேனுவல் ஃபோக்கஸுக்கு மாற்றுங்க. ஸ்டார்டிங்லேயே ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ண வேண்டாம், மேனுவல் ஃபோக்கஸ் விட்றதான் நல்லா. ஓகே. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ்லேருந்து மேனுவல் ஃபோக்கஸ் வந்து மாற்றினாங்க. காரணம் வந்து ஒரு பிகினர் லெசனுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் தான் பாய்க்கணுமுங்க. அதே சில பேர் சொல்லலாம் ஆட்டோ ஃபோக்கஸ்ண்டா ஈஸியாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம்ட்டு. ஆனால் முறைப்படி கற்றுக்கொள்கிறது வந்து அதுவும் நல்ல. அதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ தூரம் பார்க்குறீங்க. ஸோ மேனுவல் ஃபோக்கஸில் விடுங்க, போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி நல்லபடியாக ஜூம் பண்ணி பாருங்கள். சும்மா ஒர்க் பண்ணுதா என்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோக்கஸ் ரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது இப்போ இந்த கேமரா வந்து கனகாலம் பாவிச்சு உள்ளுக்கு ஒரு சாண்ட் போன மாதிரி, அதாவது இந்த மணல் இருக்குது தானே உள்ளுக்கு போன மாதிரி ஒரு கிறுக்குன்ற ஒரு சத்தம் கேட்குது. லென்ஸு அப்படியான நேரங்களில் லென்ஸுகளை நீங்கள் இப்போ கழுவணும். இது வந்து ரெட் ரிங்கா, இதை பாருங்கள். இந்த ரெட் கலர் வந்து என்ன இஎஃப்எல் லென்ஸ்ன்னு சொல்கிறது சரியான விலை. சரிதானே? இந்த ரெட் ரிங் இருக்கிறது வந்து சும்மா ரெட் போடையில், ரெட் இருந்தாலே அதுக்கு இஎஃப் லென்ஸ்ன்னு சொல்லி விலையானது. ஸோ ஓகே, நீங்கள் சும்மா அப்படி பேக் அண்ட் ஃபோர்த்தை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அது மாதிரி இதையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பாருங்கள், இந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் கனகாலமாகிட்டு ரைட். ஸோ ஃபோட்டோஸ் வந்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு காட்டணும் எப்படின்னு. நார்மலாக இப்போ விட்ட செட்டிங்கோட வந்து எடுக்கிறேன். நார்மலாக வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுனா கண்ணுக்கு வச்சு தான் எடுக்கிறது. இப்படி ஓகே, இப்படி வச்சுட்டு எடுப்பீங்க. எடுத்தீங்கன்னா பாருங்கள் ஃபோட்டோஸ் இப்படி தான் வருது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நான் எடுத்த ஃபோட்டோ. ஆனால் இதில் வந்து இது ஃபோட்டோ மாதிரி தெரியுதோன்னு கேட்டிங்கன்னா எனக்குண்டா இதில் என்னென்ன பிழை இருக்குன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபோட்டோகிராஃபரை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் எக்ஸ்போஸ்ன்னு சொல்லலாம். ஓவர் எக்ஸ்போஸ்ன்றா என்னத்தான், அதாவது வெளிச்சம் கூட இலைகளுடைய டீட்டெயில் வந்து எங்களுக்கு தெரியலை. இதை வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். எதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அப்படியே பாருங்க, இந்த ஐஎஸ்ஓ இருக்குது தானே, ஐஎஸ்ஓ வந்து நல்லபடியாக குறையுங்க. முதலாவது ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஓ குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு இந்த அப்ரேச்சரை வந்து ஒரு டீசெண்டான நம்பருக்கு விடுங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் நார்மலாக கண்ணுக்க வச்சு எடுப்பீங்க. கண்ணுக்கு வைக்கிறது எதுன்னு சொன்னால் வியூ ஃபைண்டர் கவனத்தில் கொள்ளுங்க. இப்போ வந்து ஓவர் எக்ஸ்போஷர். இது வந்து இப்போ எடுத்த ஃபோட்டோ அண்டர் எக்ஸ்போஷர், அதாவது வந்து இருட்டாக இருக்குது. சரிதானே? இப்போ இப்படி இருட்டாக இருந்தால் ஃபோட்டோ வந்து ஒரு குவாலிட்டிக்கும் இல்லை. இது இன்னும் ஈஸி ஆக்குறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு வழிமுறை சொல்கிறேன். பழைய காலங்களில் தான் அப்போ கண்ணுகளுக்கு வச்சுக்கொண்டு ஃபோட்டோவில் எடுக்கிறது. இப்போ நீங்கள் வெட்டிங்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால்
கட்டாயம் வந்து இந்த பட்டனுக்கு தானே ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்னு சொல்லி அது ஃபோட்டோவில் விட்டுட்டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் அமுத்தினீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனுக்கு மாறும். ஸோ இந்த ஸ்க்ரீனை வச்சுக்கொண்டு நீங்கள் ஃபோட்டோவை நார்மலாக எடுக்கலாம். கண்ணுக்கு வைக்க கஷ்டம், கண்ணாடி கிடக்குன்னு சொன்னால் நீங்கள் இப்படி நார்மலாக வச்சுட்டு இப்படி தட்டலாம். ஓகே, இப்போ இந்த இலையை வந்து ஒரு எக்ஸ்போஷருக்கு ஏற்ற மாதிரி எடுக்குன்னு சொன்னால் நான் உங்களுக்கு செட்டிங்கில் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோட்டோவை பிடிச்சி கொண்டு நிற்கிறேன். அப்ரிச்சரை வந்து நல்ல வடிவான ஒரு செட்டிங், அதாவது 4.5க்கு விடுவோம். ஓகே, 4.5க்கு விட்டுட்டு நம்மளோட ஐஎஸ்ஓவை தான் இதில் கூட்ட வேணும். ஐஎஸ்ஓவை கொஞ்சம் கூட்டினா பாருங்கள், இது வந்து ஒரு அழகான ஒரு செட்டிங்குக்கு வருது. அதாவது வந்து நாங்கள் நினைச்ச மாதிரி செட்டிங் வருது. இதில் என்ன பிள்ளைன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் மேனுவலாக இன்னும் செட் பண்ணல, அதாவது ஃபோக்கஸை செட் பண்ணல. ஸோ இப்படி விட்டுட்டு நீங்கள் நார்மலாக இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ அடிச்சிங்கன்னா இது ஒரு அழகான ஃபோட்டோகிராஃபி, சரிதானே? அதாவது வந்து இலைகளில் வந்து அழகாக டீட்டெயில் தெரியுது. இதை வந்து நீங்கள் இன்னும் ஐஎஸ்ஓவை கூட்டலாம். பாருங்கள், ஐஎஸ்ஓ கூட்டினா இப்படி வந்துடும். இதை நீங்கள் இப்படி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு சொன்னால் இது அவ்வளவு அழகில்லை. அதாவது பாருங்கள், இது வந்து ஒரு அழகான விஷயமாக தெரியலை. ஆனால் இதை பாருங்கள் எக்ஸ்போஷர் எப்படி இருக்குண்டு. ஸோ இதைத்தான் சொல்கிறது வந்து வெல் எக்ஸ்போஷர். அதாவது வந்து ஓவர் எக்ஸ்போஷராகவும் இருக்கக்கூடாது, அண்டர் எக்ஸ்போஷராகவும் இருக்கக்கூடாது, 0 எக்ஸ்போஷர் லெவலில் இருக்கணும். ஸோ இந்த சாப்டரில் வந்து நீங்கள் கேமரா போடுறது, மற்றது கேமராவை எப்படி ஒன் பண்ணுறதுன்றது பார்த்துட்டிங்க. மற்றது வந்து வீடியோ உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறது முருகா காட்டுறேன். அதுக்கப்புறமா உள் செட்டிங்குக்கு அடுத்தடுத்த சாப்டரில் போவோம். ஏன்னா ஒரு நேரத்தில் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறது கஷ்டம், கன விஷயங்கள் தானே, அதால். ஸோ ஓகே, நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்னா ஃபோட்டோவில் நிற்கிறேன். ஃபோட்டோலேருந்து வீடியோக்கு போகிறதுக்கு இந்த பட்டன் அப்படியே நார்மலாக இங்கே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா இந்த சைன் வந்து ஃபோட்டோவில் இருக்கிறது பாருங்கள். இப்போ வந்து மேனுவலாக இருக்குது செட்டிங். இப்போ நான் உடனே வீடியோவுக்கு போட்டோன்னே இந்த இது வீடியோவாக மாறிடும். ஸோ அப்போவே தெரியணும் உங்களுக்கு இது வீடியோ எடுக்குதுன்னா நீங்கள் சாதாரணமாக வந்து ஹேண்ட் ஹெல்டாக பிடிச்சிட்டு ஒரு செட்டிங்கை வடிவாக நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஒரு நல்ல செட்டிங்குக்கு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு எடுத்து காட்டுறேன், சரியா? ஓகே, பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இது வந்து இப்போ எடுத்த ஷாட். ஓகேயா, பாருங்கள், திருப்பி போடுறேன் பாருங்கள். ஸோ ஸ்லோவாக நீங்கள் ஒரு தேவையை யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்லி நீங்கள் இந்த இதில் நீங்கள் வடியாக செட் பண்ணிவிட்டு ஓகே, இன்னும் ஸ்லோவாக போனீங்கன்னா நீட்டாக அழகாக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு போட்டிங்கன்னா நீட்டாக அழகாக வந்துடுவார். நான் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறேன் என்னுடைய ஹேண்டுன்றதை நீங்கள் நோட் பண்ணணும். எப்பவும் வந்து ஒரு வீடியோ எடுக்கும் பொழுது என்ன அவுட்புட் வர்றோம்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போதைக்கு நீங்கள் படிக்கும்போது எப்படி நான் இதை யூஸ் பண்ணுறதுன்ற பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் எடுத்த ப்ராடக்டை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு செட்டிங்கும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கேமராவை பாருங்கள் எப்படி எடுத்துக்காண்டு. ஓகேயா, இது வந்து நார்மலாக திருப்பி ஒரு எடுக்கிறேன் பாருங்கள். இது வந்து இப்படியா நார்மலாக நீங்கள் வீடியோவை எடுக்கிறதா. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ வந்து பார்த்தது முழுக்களும் வந்து கேமரா ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறன்ற திறமை. இன்னும் நாங்கள் செட்டிங்கை படிக்கலை. இன்னும் செட்டிங் படிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு சாப்டராக உங்களுக்கு படிப்பிக்க வேணும். ஸோ நல்லபடியாக நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தேன்டா கட்டாயம் நீங்கள் போடுங்க. JM Learners ரெண்டு நோட் பண்ணிவிட்டு ஹேஷ்டேக் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிய வரும். இன்றைக்கி நீங்கள் படித்தது வந்து ஃபோட்டோஸ், வீடியோ எப்படி எடுக்கிறது, ஒன் பண்ணுறதுன்றதை படித்து நீங்கள் அடுத்த எபிசோடில் வந்து நாங்கள் இந்த ஸ்க்ரீனில் விழுகிற செட்டிங் முழுக்களையும் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உண்மையில் சொல்லப்போனால் இனித்தான் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகும். ஏன்னு சொன்னால் இதில் இருக்கிற செட்டிங் முழுக்க நீங்கள் படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 year கோர்ஸ் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஈஸியாக எனக்கு அதாவது நான் எப்படி மற்றவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிற தருணம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து படித்ததுக்கு நல்ல வடிவான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஒரு டீச்சர்ஸ் மேலே யாராவதுக்கு ஷேர் பண்ண விரும்பினாலும் ஷேர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதை மாதிரி பல கேள்விகள், வினாக்கள், விடைகளோடு வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் JM Learners from JM Maruti Production Academy. JM Maruti Production Academy.